அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முக்தார் வ அலா ஆலிஹில் அத்ஹார் வ அஸ்ஹாபிஹில் அஹ்யார். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, வக்ஃப் என்பது சமீபத்தில் மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் கண்டிப்பாக வக்ஃப் என்றால் என்ன, வக்ஃப் வாரியம் என்றால் என்ன, வக்ஃப் திருத்த சட்டம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃப் என்ற அரபி வார்த்தைக்கு தடுத்து வைத்தல், நிறுத்தி வைத்தல் என்பது பொருள். ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக என்று தடுத்து வைத்து விடுவது, நிறுத்தி வைத்து விடுவது, அதுதான் வக்ஃப் என்கின்ற அரபி வார்த்தையினுடைய நேரடி பொருள். ஷரியத்திலே, மார்க்கத்துடைய புழக்கத்திலே வக்ஃப் என்பது ஒரு நிலத்தையோ, ஒரு இடத்தையோ, ஒரு கட்டிடத்தையோ அல்லாஹ்வுக்காக என்று அர்ப்பணித்து விடுவது, அதனுடைய லாபங்களை, அதனுடைய வருமானங்களை பொதுமக்களுக்காக பயன்படுத்துவது. இதுதான் பழக்கத்திலே இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய நடைமுறையாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், தர்மமும் வக்ஃபும் ஒன்றாகத்தானே தெரிகிறது. தர்மம் என்றால் ஒரு பணத்தையோ, பொருளையோ, இடத்தையோ, வீட்டையோ ஒரு ஏழைக்கோ, ஒரு அனாதைக்கோ முழுவதுமாக கொடுத்து விடுவது, அது தர்மம், அது சதகா. அந்த இடத்தை, அந்த கட்டிடத்தை, அந்த நிலத்தை அந்த ஏழை பயன்படுத்தலாம், வேறு யாருக்கும் அன்பளிப்பு கொடுக்கலாம், அதை விற்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், இது தர்மம். ஆனால் வக்ஃப் என்று சொல்லப்பட்டு விடுமேயானால் அந்த நிலத்தை, அந்த இடத்தை, அந்த கட்டிடத்தை எது வக்ஃப் செய்யப்பட்டதோ அதை யாரும் யாருக்கும் விற்க முடியாது, அன்பளிப்பு செய்ய முடியாது, வாரிசுதாரராகவும் ஆக முடியாது. அப்படியானால் அந்த சொத்து, அந்த இடம், அந்த கட்டிடம் எது வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறதோ அது அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக ஆகிவிடும். எதுவரை? கியாமத்து நாள் வரை.
ஒருவர் ஒரு கட்டிடத்தை, ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை வக்ஃபு செய்து விடுவாரேயானால், அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக ஆக்கி விடுவாரேயானால், அதிலே யாரும் குறுக்கிட முடியாது. யாருக்கும் குறுக்கிடுவதற்கு எந்த உரிமையும் இருக்காது. அது முழுவதுமாக கியாமத்து நாள் வரை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? ஒரு மரக்கட்டையை ஒருவர் பள்ளிவாசலுடைய மேற்கூரைக்காக ஒரு வக்ஃபு செய்து விடுவாரேயானால், அந்த மரக்கட்டை அழிந்து போகின்ற வரை அது வக்ஃபாகவே கருதப்பட வேண்டும். அந்த மரக்கட்டையை எடுக்கவோ, விற்கவோ, அடிக்கவோ யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. காரணம், அந்த மரக்கட்டை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதை யாரும் விற்கவும், அடிக்கவும், எடுக்கவும், வாரிசு கொண்டாடவும் யாருக்கும் உரிமை கிடையாது என்கின்ற அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு சட்டத்தை வைத்து, அன்றைய காலகட்டத்திலே இருந்த அரசர்கள் மனைவியை விதம் விதமாக தலாக் சொல்லுவார்கள். ஒரு அரசருக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை. சொன்னார் கோபத்திலே, நாளை காலை விடுகின்றதற்குள்ளாக என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அரசுக்கு வெளியே நீ சென்று விட வேண்டும். என் அரசுக்கு உட்பட்ட எந்த இடத்திலே நீ இருந்தாலும் நீ தலாக்காகி விடுவாய் என்பது அவர் கோபத்திலே சொன்ன வார்த்தை. நேரே அந்த பெண்மணி ஒரு அறிஞரிடத்திலே சென்று, இந்த நாட்டை விட்டு, என்னுடைய அரசருக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நான் விடுவதற்குள்ளாக செல்ல முடியாது. அவ்வளவு பறந்து விரிந்த அரசாட்சி அவருடையது. நான் என்ன செய்வது? என்னுடைய கணவரை விட்டும் என்னால் பிரியவும் முடியாது. அந்த அறிஞர் சொன்னார், நேர பள்ளிவாசலுக்கு உள்ளே போய் அமர்ந்து விடு. காலை வரை அங்கேயே இரு. விடிந்ததற்கு பிறகு வெளியே வா. அதே போன்று பள்ளிவாசலுக்கு உள்ளே சென்றால், வெடித்ததற்கு பிறகு வெளியே வந்தால், அரசர் சொன்னார், நீ இன்னும் இங்கேயே பள்ளிவாசலுக்குள்ளேயே இருக்கிறாயே என்று சொன்ன பொழுது அந்த அறிஞர் சொன்னார், இந்த நாடு முழுவதும் உங்களுக்கு சொந்தமானது, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. அதிலே யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அது அல்லாஹ்வுக்கான். எதுவரை? கியாமத்து நாள் வரை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய சொத்திலிருந்து மூன்றிலே ஒரு பகுதியை வக்ஃபு செய்யலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவனுடைய வாரிசுதாரர்கள் உட்பட மூன்றிலே ஒரு பகுதியை அவர் வக்ஃபு செய்வாரேயானால் அவரை கேள்வி கேட்க முடியாது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், நான் ஸூமாலின் அதிக செல்வமுடையவனாகவும் பொருளுடையவனாகவும் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்கிறான். அதனால் நான் என்னுடைய சொத்திலிருந்து மூன்றிலே இரண்டு பகுதி, அதாவது முக்கால்வாசி பகுதியை நான் தர்மம் செய்து விடலாம் என்று எண்ணுகிறேன். யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா, இல்லை, அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் ஷத்ரஹு அதஸத்தகு ஷத்ரஹு, நான் என்னுடைய சொத்திலிருந்து பாதியை நான் செலவு செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகளார் லா என்று விட்டார்கள். அப்படியானால் மூன்றிலே ஒரு பகுதி, கால்வாசி பகுதியை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம், சரி, ஆனால் கசீருன், அதுவே அதிகம் என்றார்கள். உங்களுடைய வாரிசுதாரர்களை பிச்சை எடுப்பவர்களாக விட்டு விடுவதை விட அவர்களை தேவையற்றவர்களாக, வசதியானவர்களாக விட்டுவிட்டு செல்வது மிகச் சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மனிதர் தன்னுடைய சொத்திலிருந்து மூன்றிலே ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்யலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃபுனுடைய நோக்கம் இரண்டு. ஒன்று, தான் சம்பாதித்த அந்த பொருட்களிலிருந்து, சொத்துகளிலிருந்து தான் மட்டும் அனுபவிக்காமல், பயன்பெறாமல், பிற மக்களும் ஏழைகளும் பயன்பெற வேண்டும் என்பது வக்ஃபுனுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. நிறைய சொத்துகள் வைத்திருக்கிறார், நிறைய இடங்களை, நிலங்களை, கட்டிடங்களை வைத்திருக்கிறார்.
அவைகளை அவர் மட்டும் பயன்படுத்துவது மட்டுமல்லாது பிற மக்கள், பொதுமக்கள், ஏழைகள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற நோக்கிலே செய்வதுதான் வக்ஃப். இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நோக்கம், வக்ஃபின் மூலமாக கியாமத்து வரை தொடர்படியான நன்மைகள் அவருக்கு வந்து கொண்டே இருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விடுவானே ஆனால் இன்கதஅ அமலுஹு, அவருடைய எல்லா அமல்களும் நிறுத்தப்பட்டு விடும். மௌத்தாயிட்டா உலகத்திற்கும் அவனுக்கும் முன்னான தொடர்பு அறுபட்டு விடும். ஆனால் இல்லாமின் சலாசின், மூன்றை தவிர, ஒன்று சதகத்துன் ஜாரியா, வக்ஃபு செய்கின்ற தர்மங்கள். எதையெல்லாம் அவன் வக்ஃபாக அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே நிரந்தர தர்மமாக செய்துவிட்டு சென்று இருக்கிறானோ அந்த தர்மங்கள். இரண்டாவதாக சாலிகான குழந்தை, மூன்றாவதாக பயன் தருகின்ற கல்வி. கணியத்திற்குரியவர்களே, இதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தொடர்ந்து நன்மை தரக்கூடிய தர்மம். ஒரு பள்ளிவாசலுக்காக தன்னுடைய இடத்தை வக்ஃபு செய்கிறார். ஒரு பள்ளிவாசலை தன்னுடைய கட்டிடங்களிலிருந்து பள்ளிவாசலாக ஒரு கட்டிடத்தை மாற்றி வக்ஃபு செய்கிறார். பிற பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டிடத்தை வக்ஃபு செய்கிறார். ஒரு போர் போட்டு அதை பொதுமக்களுக்காக வக்ஃபு செய்கிறார். இது போன்று மதரசாவை கட்டி மதரசா படிப்பதற்காக, ஓதுவதற்காக வக்ஃபு செய்கிறார். ஒரு நூலகத்தை கட்டி அதை பொதுமக்களுக்காக வக்ஃபு செய்கிறார். இப்படி பொதுமக்களுக்காக வேண்டி எதையெல்லாம் எழுதி வைக்கிறாரோ, வக்ஃபு செய்கிறாரோ, அவைகளெல்லாம் சதகத்துன் ஜாரியாவாக. நாம் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டோம், ஒரு தடவை பள்ளிவாசலுக்கென்று வக்ஃபு செய்யப்பட்டு விடுமேயானால் அது பள்ளிவாசல் தான் கியாமத்து நாள் வரை. அதை அழிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. அப்படியான பட்சத்தில் கியாமத் வரை, உலகம் அழிகின்ற வரை அந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டே இருக்கும். அதில் தொழுபவர்களுடைய நன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். நாம் இன்று இருப்போம், ஒரு 50 வருடம், 60 வருடம், 100 வருடங்களுக்கு பிறகு நாம் சுத்தமாக யாருமே இருக்க மாட்டோம். அடுத்த நம்முடைய தலைமுறைகள் இருப்பார்கள். அந்த 100 வருடம் கழித்ததற்கு பிறகு அவருடைய தலைமுறைகள், நாம் இருக்க மாட்டோம். பள்ளிவாசல் இருக்கும், அல்லாஹ்வுடைய வக்ஃப் இருக்கும், உலகம் அழிகின்ற வரை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசலுடைய தொழுகையினுடைய நன்மைகள் சதகத்துன் ஜாரியாவாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுடைய தாக்கம் மிக பெரியது. சர்வசாதாரணமாக கடந்து விடுகின்றோம் இந்த ஹதீஸை. தாக்கம் மிக பெரியது, எவ்வளவு உயர்வானது. காலாகாலத்திற்கும் நம்முடைய கபர்களிலே இருக்கின்றவரை, நாம் மரணித்ததற்கு பிறகு கியாமத்து நாள் வரை எத்தனை கோடி ஆண்டுகள் நாம் கபர்களிலே இருக்க போகிறோமோ தெரியாது. அத்தனை ஆண்டுகளுக்கும் நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய தாக்கம் சஹாபாக்களிடத்திலே உடனடியாக பிரதிபலித்தது. அதனால் சஹாபாக்கள் நிறைய வக்ஃபு செய்தார்கள். அதிலும் குறிப்பாக தனக்கு பிடிக்காத, தனக்கு தேவையில்லாத என்பவைகளை அவர்கள் வக்ஃபு செய்யவில்லை. தனக்கு மிக பிரியமான, தனக்கு மிக பிடித்த, தனக்கு மிக தேவையானவைகளை வக்ஃபு செய்தார்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்காதவரை நீங்கள் நன்மைகளை பெறக்கூடியவராக ஆக முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். நீங்க செலவு செய்றீங்க, நீங்க பிறருக்கு கொடுக்கறீங்க, எதை கொடுக்கறீங்க, எதை செலவு செய்றீங்க? கணியத்திற்குரியவர்களே, ஒரு 100 ரூபாய் கட்டு இருக்கிறது என்றால் நாம நல்லா யோசிக்கணும். பிறருக்கு தர்மம் செய்கின்ற பொழுது புதுக்கட்டிலிருந்து பழைய 100 ரூபாய் எடுத்து கொடுப்போம். புது 100 ரூபாயை வச்சுக்கணும்னு யோசிப்போம். மனிதனுடைய மனம் அது. எது நமக்கு பிரியமானதோ அதை வச்சுக்கணும். எது நமக்கு பிரியம் இல்லையோ, அழுக்காகி விட்டதோ, தேவையில்லையோ, பழையாகி விட்டதோ, இதுதான் தர்மமாக வெளியே போகும். இது யதார்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு எது பிரியமானதோ அதை கொடுங்கிறான். உங்களுக்கு எது பிரியம் இல்லாமல் போகுதோ அதை கொடுங்கன்னு சொல்லல. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்து இறங்கிய உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே பைரஹா என்ற தோட்டம் ஒன்று இருக்கிறது, அற்புதமான ஒரு தோட்டம். அபூ தல்ஹா அவரிடத்திலே நிறைய தோட்டங்கள் இருந்தது, பேரித்த மர தோட்டங்கள். அதுல பைரஹா ஸ்பெஷல்.
மஸ்ஜிது நபவியினுடைய எதிர்புறத்திலே முஸ்தக்பில் மஸ்ஜிதி என்ற கிதாபுகளில் எழுதுகிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, பள்ளிவாசலுக்கு நேர் எதிரிலே இருக்கக்கூடிய தோட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த தோட்டம் எங்கு இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு அருகிலே என்கின்ற பொழுது எவ்வளவு ஸ்பெஷலாக ஆகிவிடும், எவ்வளவு பிரியமானதாக ஆகிவிடும். அது மட்டுமல்ல, அதனுடைய கனிகள் மிக இனிமையானதாக இருக்கும், அதனுடைய தண்ணீர் மிக இனிமையானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு அடிக்கடி வந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபிகளார் உள்ளே வருவார்கள், நிழலாடுவார்கள், பேரித்தம்பழத்தை சாப்பிடுவார்கள், தண்ணீரை அருந்துவார்கள். அவ்வளவு அற்புதமான, அவ்வளவு பிரியமான ஒரு தோட்டம் பைரஹா அபூ துல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடையது. இந்த ஆயத்து இறங்கிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், பைரஹா தோட்டம் எனக்கு மிக பிரியமானது, நான் அதை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்து விட்டேன், உடனே கொடுத்துட்டேன். ஆயத்து இறங்கிய நிமிடம் யோசிக்க கூட இல்லை, மனைவிடத்திலே கலந்து ஆலோசிக்க கூட இல்லை. ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார், யா ரசூலுல்லாஹ், இந்த தோட்டம் அல்லாஹ்வுக்கானது, நான் அல்லாஹ்விடத்திலே அவருடைய நன்மையையும் கியாமத்திலே அவருடைய சேவிப்பையும் நான் எதிர்பார்க்கிறேன், நீங்கள் விரும்பியபடி இதை செலவு செய்து கொள்ளலாம் என்று உடனடியாக வக்ஃப் செய்தார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைபர் யுத்தத்தில் அவர்களுக்கென்று ஒரு பெரும் நிலம் ஒன்று கிடைக்கிறது. அதை விட அற்புதமான அழகான எந்த தோட்டமும் எனக்கு கிடைக்கலங்கிறான் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு அற்புதமான ஒரு நிலம். நேர உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், இதை நான் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது போன்று செய்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய அடிநாதத்தை வைத்துக் கொண்டு அதனுடைய லாபத்தை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த தோட்டம், இந்த நிலம், இது வழிபோக்கர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, உறவுகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்காக இந்த தோட்டத்திலிருந்து வருகின்ற வருவாய்கள் தர்மம் செய்யப்படும். இந்த தோட்டத்தை யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் இந்த தோட்டத்திலிருந்து அழுதி கொள்ளலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம், அவருடைய நண்பர்களுக்கும் சாப்பாடு கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இதை வைத்து சொத்து சேகரிக்க கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தோட்டத்தை வக்ஃப் செய்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆக உயர்வானதாக கிடைத்த தோட்டம் ஒன்று. இரண்டாவது, இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு வக்ஃப் செய்பவர் எந்த நோக்கத்திற்காக வக்ஃப் செய்கிறாரோ அது மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அதை தாண்டி அது எவ்வளவு நல்ல காரியமாக இருந்தாலும் அவைகளுக்காக அதை பயன்படுத்த கூடாது என்று சட்டம் இயற்றுகிறார்கள். ரெண்டுமே நல்ல காரியம் தானே? இல்லை. வக்ஃப் எதற்காக செய்யப்படுகிறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக யார் யாருக்கு இதை பயன்படுத்த வேண்டும், யார் யார் இதிலே பயன்பெற வேண்டும், இவைகளை மிக தெளிவாக அழகாக உணர்த்திவிட்டு அதை வக்ஃப் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃபுடைய சட்டத்திலே இதை எழுதுகிறார்கள், இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து எதற்காக எந்த பொருள் வக்ஃப் செய்யப்படுகிறதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எதற்காக எது வக்ஃப் செய்யப்படுகிறதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் இதுல லாஜிக் பார்க்க கூடாது, ரெண்டுமே நல்ல காரியம் தானே. கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லை, அது வாக்கிஃப், யார் வக்ஃப் செய்கிறாரோ அவருடைய நோக்கத்தை பால்படுத்தக்கூடியது. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், ஷரியத் ஒரு விஷயத்தை சொன்னால் எவ்வளவு துல்லியமாக நீங்கள் அதை பின்பற்றுவீர்களோ அதே போன்று ஒரு வக்ஃப் செய்பவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை துல்லியமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வாக்கிஃபும் ஷரியத்தும் ஒன்று என்று எழுதப்படுகிறது. ஷரியத்தில் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறதா இல்லையா? அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்களா இல்லையா? அதற்கு கட்டுப்பட்டு நடப்பீர்களா இல்லையா? அதே போன்றுதான் வாக்கிஃபும், வக்ஃப் செய்யக்கூடியவரும். அவர் எதை சொன்னாரோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை தாண்டி நீங்கள் எவ்வளவு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தினாலும் அது வாக்கிஃபுக்கு செய்கின்ற துரோகம், வாக்கிஃபுக்கு செய்கின்ற துரோகம், வாக்கிஃபுக்கு செய்கின்ற கஷ்டம், சிரமம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உந்துதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃப் செய்வதனால் ஏற்பட்ட நன்மைகளை சொன்னதனால் ஏற்பட்ட விளைவு,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. யூதனிடத்திலே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறுடைய தண்ணீர் மிக இனிமையானதாக இருந்தது. நீரே மவுனா அதனுடைய கிணத்துடைய பெயர். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இனிமையானதாக இருந்தது. ஆனால் அந்த யூதன் அதிகமான விலைக்கு அந்த தண்ணீரை விற்று கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் யாருக்கு வேண்டுமோ அந்த கிணற்றை விலைபேசி தாருங்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேர யூதனிடத்திலே சென்றார்கள். அந்த கிணறுடைய முழு தொகையையும் நான் தருகிறேன், கிணற்றை எனக்கு விலைக்கு தந்துவிடு என்றார்கள். அந்த யூதன் ஒற்றுக்கொள்ளவில்லை. இதனுடைய மூலமாக எனக்கு நிறைய வருமானம் வருகிறது, நான் எப்படி அதை விட்டு கொடுப்பேன்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய வியாபாரி. அவனிடத்திலே சொன்னார்கள், இந்த கிணற்றினுடைய முழு தொகையையும் உனக்கு நான் தந்து விடுகிறேன், கிணற்றினுடைய பாதியை மட்டும் எனக்கு தந்தால் போதுமானது. அதாவது ஒரு நாள் நீ கிணற்றை பயன்படுத்திக் கொள், மற்றொரு நாள் நான் கிணற்றை பயன்படுத்திக் கொள்கிறேன், ஆனால் கிணற்றுடைய முழு தொகையும் உனக்கு நான் தருகிறேன். யூதனுக்கு இந்த டீல் பிடிச்சிருந்தது, அதனால ஓகே சொன்னான். இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த நாள் அவர்களுக்கு சொந்தமானதோ அந்த நாளில் அத்துணை பேர்களும் இலவசமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப யூதனிடத்துல போய் அதிகமான காசு கொடுத்து வாங்கி கொண்டவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எதுக்கு அவன்கிட்ட ஒரு நாள் தள்ளி போய் காசு கொடுத்து வாங்கணும்? நாம இலவசமாக கிடைக்கிற நாள்ல மொத்தமா வாங்கிக்க வேண்டியதானே, எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப யூதனுக்கு அதனுடைய வருமானம் போச்சு. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் இடத்திலே வந்து, இப்பொழுதும் நான் உனக்கு குறிப்பிட்ட தொகை தருகிறேன், கிணற்றை முழுமையாக தந்துவிடு. இப்ப அவன் கிணற்றை முழுமையாக தந்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்று எவ்வளவுக்கு வாங்கினார்கள் என்று சொல்லப்படல, ஆனால் 30,000 40,000 திர்ஹம் வெள்ளி காசு, தங்க காசுகளை கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த கிணற்றை வாங்கி இருக்கலாம் என்று எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாங்கிய கிணறு இன்றும் மஸ்ஜிதுல் கிப்லத்தைனுக்கு அருகாமையிலே இருக்கிறது. அதை சவுதி அரசாங்கம் கையகப்படுத்திக் கொள்ளவில்லை. சவுதி அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக அந்த கிணறு இல்லை. அந்த கிணறு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட கிணறு. அது எதுவரை? கியாமத் வரை வக்ஃப் தான். எவ்வளவோ முன்னேற்றங்களை சவுதி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது, அதை கையகப்படுத்தி அதை சரி செய்யலாம். இல்லை, அது வக்ஃப், அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது கியாமத் வரை. கண்ணியத்திற்குரியவர்களை, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பல ஹோட்டல்களிலே சென்றவர்கள் கூர்ந்து கவனித்திருந்தால் தெரியும், இது வக்ஃப் உஸ்மான் என்று எழுதப்பட்டிருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட இடத்திலிருந்து உருவான அந்த ஹோட்டல்கள். அதுல கவர்மெண்ட் உள்ள நுழையவே முடியாது, கவர்மெண்ட் சொந்தம் கொண்டாடவே முடியாது. அது வக்ஃப்னா வக்ஃப் தான், அது கியாமத் வரை வக்ஃப் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது வக்ஃப், ரைட். வக்ஃப் வாரியம் என்று ஒன்று இருக்கிறது. இந்தியாவில் வக்ஃப் வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வக்ஃபுடைய விஷயங்கள்லாம் தெரிந்ததற்கு பிறகு இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள், நிறைய மன்னர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நிறைய சொத்துக்களை, இடங்களை, பள்ளிவாசல்களை வக்ஃபுக்காக, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறார்கள். அதே போன்று பல தனவந்தர்களும் இந்த பள்ளிகளை, இடங்களை வக்ஃப் செய்கிறார்கள். ஆரம்பத்தில் அந்த வக்ஃப் செய்யப்பட்ட அந்த இடங்கள், அந்த நிலங்கள், அந்த கட்டிடங்கள், இவைகள் எல்லாம் அவர்களுடைய உறவுகளே ஒருவர் அதை பராமரித்துக் கொண்டு வரக்கூடிய சூழல் இருந்தது. அதனால்தான் அவருக்கு முத்தவல்லின் பேர், பராமரிக்க கூடியவர், அந்த இடத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர். அதான் முத்தவல்லின் பேர். முத்தவல்லி, பொறுப்பாளி, பொறுப்புதாரி அப்படின்னு பேர். அப்படி பொறுப்புதாரியாக அந்த இடத்தினுடைய உறவுக்காரர்களே இருந்து கொண்டு வந்தார்கள். காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமாக பொது சொத்துக்கள், அந்த வக்ஃப் சொத்துக்களின் மீது உண்டான ஆசை, அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை முறையாக சரியாக ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும், பொதுமக்களுக்கு தேவைப்படுகின்றவர்களுக்கு கொடுக்கணும், அதுதான் வக்ஃபினுடைய சட்டம். ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்களையும் சொத்துகளையும் திங்க ஆரம்பிச்சுட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த வக்ஃப் சொத்துக்களை விற்கவும், வாங்கவும், அன்பளிப்பு செய்யவும், கையாடல் செய்யவும் என்கின்ற பலவிதமான தவறான விஷயங்களுக்கு வக்ஃப் சொத்துக்களை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். எனவே வக்ஃப் சொத்துக்களை முறைப்படுத்த வேண்டும், வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். வக்ஃப் சொத்துகளின் மூலமாக வரக்கூடிய
அந்த லாபங்கள் வருமானங்கள் முறையாக ஏழைகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் வக்ஃபு வாரியம் 1954 இந்தியாவிலே உருவாக்கப்படுகிறது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்ததை உருவாக்குது. இது ரெண்டும் அதை கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு அதற்கென்று ஒரு சட்டம், வக்ஃபு சட்டம் 1955 கொண்டு வரப்படுகிறது. அதற்கு பிறகு பல தடவைகள் சட்டங்கள் மாற்றப்பட்டு கடைசியாக இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டம் என்பது மிக சரியான அளவிலே, ஓரளவுக்கு எல்லா சட்டங்களும் மிக பொருத்தமாக இருக்குதான்னா இல்ல, இடையில நிறைய கையாடல்கள் தகுந்தாற்போல மாத்திக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் இருக்கிறது ஓரளவு சரியாக இருந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு அவர்களுக்கு நம்முடைய இந்த வக்ஃபு சொத்துகள், அதனுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பொறுக்கல. இப்ப இவைகளை எப்படியாவது தான் கையகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை தவிர வேற எந்த நோக்கமும் மத்திய அரசுக்கு இல்ல, 100% இல்ல. வெளியில சொல்லிக்கிறாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம், இஸ்லாமியர்களை சொத்துக்களை எங்களை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? என்ன கவலை? ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதையாத்தான் இருக்கு. என்னைக்கு எங்களுக்கு நீங்க நல்லது நினைச்சிருக்கீங்க? அப்படி நல்லது நினைச்சிருந்தா எத்தனையோ இடங்கள்ல கலவரங்கள் வந்தப்ப பாதுகாத்து இருக்கணுமா இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் பாதுகாத்து இருக்கணும். எந்த விதமான நல்ல எண்ணமும் இல்ல. இந்த பொது சொத்துகளை கையாடல் பண்ணணும், வாயில போட்டுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வக்ஃபு சொத்துகளுடைய நிபந்தனை அது அல்லாஹ்வுக்காக மட்டும் கியாமத் வரை இருக்கணும். அதை யாராவது அபகரிக்க நினைப்பார்களே ஆனால் அது தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக போராடுவது நம்மின் மீது கடமை. பொது சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய சொத்துக்கள், அல்லாஹ்வுடைய சொத்துக்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்துக்கள். வக்ஃபு சொத்துகள் என்பது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்து இல்ல. வக்ஃபு சொத்துங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்து. அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொத்தை ஒருவர் அபகரிக்க நினைப்பாரே ஆனால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வக்ஃபு திருத்த சட்டம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெளிவா பேசுவோம். எதையெல்லாம் அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன் கேளுங்க. ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ வக்ஃபுல ஒருத்தர் அபகரிச்சு உள்ள இருந்தாருன்னு சொன்னா அது அவருக்கு சொந்தமாயிருமா? எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான சட்டம் பாருங்க. இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதுல போய் ஒருத்தன் 10 வருஷம் அபகரிச்சு ஒருத்தன் இருந்துட்டானா, 15 வருஷம் இருந்துட்டானா அது அவன் சொந்தம் கொண்டாடி கொள்ளலாமா? யாருடைய சொத்தை யார் சொந்தம் கொண்டாடுவது? வக்ஃபு சொத்துகளுக்கு சரியான தஸ்தாவேஜுகள், பட்டா பத்திரம்னா இல்லைன்னு சொன்னா அது அரசு எடுத்துக்குமா? யாரு சொத்தை யார் எடுக்கிறது? அல்லாஹ்வுடைய சொத்தை யார் எடுக்கிறது? நிச்சயமாக நாங்கள் விட மாட்டோம். அல்லாஹ்வுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு யாராக, தனி மனிதனாக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் நிச்சயமாக விட மாட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஐயுல் ஜிஹாதி அஃதல், ஜிஹாதிலேயே மிகச்சிறந்த ஜிஹாத் இது என்று நபிகளிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கான அரசனுக்கு முன்னால் உண்மையை, ஹக்கை எடுத்துச் சொல்வது. இது எங்களுடைய அல்லாஹ்வுடைய சொத்து, வக்ஃபு சொத்து, இது அல்லாஹ்வுடைய சொத்து. இதை கையகப்படுத்துவதற்கு, இதை அபகரிப்பதற்கு தனி மனிதனுக்கும் உரிமை இல்லை, அரசாங்கத்துக்கும் உரிமை இல்லை என்று அவனிடத்திலே எடுத்துச் சொல்வது நம் அனைவர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய குறைபாடுகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் எடுத்து சொல்வதனுடைய ஒரு வகையாகத்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக தமிழகம் முழுவதும்
எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கண்டன பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் கலிமத்து ஹக்கின் உண்மையை சொல்லுவதற்காக அனைவர்களும் திரண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய வக்ஃபை நம்மிடத்திலே அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. நமது வக்ஃப், நமது உரிமை. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.